நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு, குறிப்பாக தமிழ் பாடத்திற்கு நம்ம பயிற்சி வகுப்புகளானது கொடுத்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய பயிற்சி வகுப்பானது உங்களுக்கு யூனிட் 1ல இருக்கக்கூடிய உலக செம்மொழிகள், தமிழும் உலக செம்மொழிகளும், அந்த டாபிக்ல நம்ம பாரசீகம் மொழியை குறித்து காணப்போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு கிரேக்க மொழி, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கிரேக்க மொழியை தொடர்ந்து சமஸ்கிருதம் சொல்லி நம்ம என்ன செஞ்சோம், பயிற்சி வகுப்புகள் பார்த்திருந்தோம். சோ அந்த பயிற்சி வகுப்புல பாராசீகத்தை குறித்த தகவல் இந்த வீடியோல காண இருக்கிறோம். இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக ஸ்டடி மெட்டீரியல், இந்த தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 16 தொகுதியாக தமிழ் மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்றோம். அது போக 150 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ், இந்த டெஸ்ட் பேஜோட 30,000 வினாக்களை நீங்க ரிவிஷன் பண்ணிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜோட நம்ம இணைச்சு உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இதோட நம்ம பயிற்சி வகுப்பு, அந்த பயிற்சி வகுப்பிலிருந்து தேர்வு சொல்லி 100% பணிக்கான வழிமுறையாக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம். ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த பாராசீக மலையை குறித்த இன்றைய தகவல் ஷார்ட்டா தான் இந்த பாராசீகத்தை குறித்த தகவல் இருக்கு. ஆசிரியர்கள் அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. பாராசீக மொழி மிகுந்த தொன்மை வாய்ந்தது. தொன்மை வாய்ந்த மொழிகள்ல பாராசீக மொழியும் ஒன்று. இந்த பாராசீகமானது ஈரான், ஆப்கானிஸ்தான், மத்திய ஆசியாவில் உள்ள தாஜிகிஸ்தான் ஆகிய நாடுகளில் பேசப்படுகிறது. அப்ப நம்மளுக்கு வினாக்கள் கேட்கலாம், பாராசீகம் பேசப்படக்கூடிய நாடுகள் எது? இந்த பாராசீகம் மொழி பேசக்கூடிய நாடுகள்னா ஈரான், ஆப்கானிஸ்தான், மத்திய ஆசியாவில் உள்ள தாஜிகிஸ்தான். ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே இருந்து வழக்கத்தில் இருந்தது இந்த பாராசீக மொழி. பாராசீக மொழியினுடைய வழக்கம் சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே இருந்து வந்தது என்பது தெரிகிறது. சோ ஈரானிலும் அதை அடுத்த நாடுகளிலும், அதாவது மகா சைரஸ் கிமு 546ல மகா சைரஸ் என்ற பாராசீக அரசன் காலத்திய ஆப்பு வடிவ எழுத்துக்கள் கொண்ட கல்வெட்டுகளானது கிடைத்துள்ளன. ஈரானிலும் அதனை அடுத்த நாடுகளிலும் மகா சைரஸ் இவருடைய காலம் கிமு 546 என்ற பாராசீக அரசன் காலத்திய ஆப்பு வடிவ கல்வெட்டுகளானது எழுத்துக்கள் கிடைக்கப்பட்டுள்ளது. கிமு 6ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 10ஆம் நூற்றாண்டு வரை ஐரதுஷ்திரா சமய நூல்களும் உள்ளன. மேற்கூறிய கல்வெட்டுகளின் மொழியை கொண்டு ஆய்ந்து அறிஞர்கள் பாராசீக மொழியானது இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தை சார்ந்தது என்று கூறுகிறோம். இந்த இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தை சார்ந்தது என்று கூறுவதற்கான காரணம் என்ன? இந்த 2 காரணங்களும். பாராசீக மொழியினுடைய வரலாறு, பாராசீகத்தின் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் பேசிய மொழியின் சின்னங்கள் கிடைக்கவில்லை. பாராசீக மொழியினுடைய வரலாறை நம்ம பார்க்கும் பொழுது அந்த பாராசீகத்தின் வரலாற்றுக்கு முன்பு இருந்த காலத்தில் பேசிய மொழியின் சின்னங்கள் கிடைக்கவில்லை. அது ஈரானில் மேற்கு பகுதியில் பேசப்பட்டதாகவே தெரிகிறது. ஈரானின் கிழக்கு பகுதியில் பேசப்பட்ட மொழி எது? நம்மளுக்கு கேட்கலாம். அவஸ்தா என்பது ஈரானின் கிழக்கு பகுதியில் பேசப்பட்ட மொழி. இதுதான் ஐரதுஷ்திரா சமய நூல்கள் அமைந்துள்ளன. இதில் தான், இந்த அவஸ்தா மொழியில்தான் ஐரதுஷ்திரா என்ற சமய நூல்கள் அமைந்துள்ளன. பழைய பாராசீக மொழியும் அவஸ்தா மொழியும் சமஸ்கிருத மொழியும் உடன் பிறந்தவை. சரி, எந்தெந்த மொழிகள் உடன் பிறந்தவையாக கூறப்படுகிறது? எந்தெந்த மொழிகள் உடன் பிறந்தவையாக கூறப்படுகிறதுனா பழைய பாராசீக மொழி, சரிங்களா? அதே மாதிரி அவஸ்தா மொழி, சமஸ்கிருத மொழி, இது உடன் பிறந்தவையாக கூறப்படுகிறது. பழைய பாராசீக மொழி என்பது சைரஸ், டைரையஸ் ஆகிய புகழ்பெற்ற
பாராசீக மன்னன் காலத்தில் வழங்கிய மொழி. பழைய பாராசீக மொழி என்பது எந்த மன்னன் காலத்தில் வாழ்ந்தது கேட்கலாம். பழைய பாராசீக மொழி என்பது சைரஸ். சரிங்களா? பழைய பாராசீக மொழி என்பது சைரஸ் டைரக்யஸ் ஆகிய புகழ்பெற்ற மன்னன், பாராசீக மன்னன் காலத்தில் வழங்கப்பட்ட மொழி. இந்த மொழிதான் ஆப்பு வடிவ எழுத்து கல்வெட்டுகளில் காணப்படுகிறது. அப்ப ஏற்கனவே சொன்ன இல்லையா, இந்த ஆப்பு வடிவ எழுத்துக்கள்ல கல்வெட்டுகளில் காணப்படக்கூடிய மொழி எதுனா பாராசீக பழைய மொழி. இந்த பாராசீக பழைய மொழி என்பது சைரஸ் டைரக்யஸ் என்ற புகழ்பெற்ற பாராசீக மன்னன் காலத்தில் வழங்கப்பட்ட மொழி. பழைய பாராசீக மொழியானது ஓல்டு பாராசியம் சொல்லுவோம். பழைய பாராசிய மொழியானது பார்த்திய அரசர்கள் காலத்தில், இந்த பார்த்திய அரசர்களின் காலம் என்பது கிமு 250 முதல் கிபி 200 வரை நாளடைவில் பெற்ற மாறுதல்களின் காரணமாக மத்திய பாராசிக அல்லது பௌலவி மொழியாக மாறியது. இந்த பழைய பாராசிக மொழியானது பார்த்திய அரசர்கள் காலத்துல நாளடைவில் பெற்ற மாறுதல்களின் காரணமாக மத்திய பாராசிகம் அல்லது பௌலவி மொழியாக இது மாறியது. இந்த பார்த்திய பௌலவி நாளடைவில் மாறி சசானிய பௌலவி ஆயிற்று. இந்த பார்த்திய பௌலவியம் நாளடைவில் மாறி சசானிய பௌலவி ஆயிற்று. கிமு 7ஆம் நூற்றாண்டில் அரேபியர்கள் ஈரானை கைப்பற்றினார்கள். ஈரானை அரேபியர்கள் கைப்பற்றிய நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு. அதன் காரணமாக பௌலவி மொழியானது அரபு மொழியிலிருந்து ஆயிரக்கணக்கான சொற்கள், மரபுகள், இலக்கண முடிவுகள் ஆகியவற்றை பெற்றது. இக்காலத்து பாராசிக மொழியில் பாராசிக சொற்கள் குறைவாகவும் அரபு சொற்கள் அதிகமாகவும் மிகுதியாகவும் காணப்படுவது பௌலவி எழுத்து மறைந்து விட்டது காரணமாக. அரபு எழுத்தே பயின்று வருகிறது. இப்பொழுது பயின்று வரும் மொழியானது பிர்தௌசி காலம் முதல், அதாவது 1000 ஆண்டுகளாக இருந்து வருவதாக இருக்கிறது. இந்த நீண்ட காலத்தில் எவ்வித மாறுதலும் அடையாது இருந்து வருகிறது. சோ பாராசிக மொழியினுடைய இலக்கிய வரலாறு சொல்லி எடுத்துக்கிற பொழுது கவிதை, புனைக்கதை, உரைநடை, மருத்துவம், வானவியல், கணக்கியல், கலைக்களஞ்சியம் என பல்வேறுபட்ட துறைகளிலும் பாராசிய இலக்கிய வரலாறு விரிந்து பறந்து காணப்படுகிறது. இந்த பாராசிய இலக்கியம் சொல்லி நாம் எடுத்துக்கிற பட்சத்துல கவிதையாக இருக்கட்டும், புனைக்கதையாக இருக்கட்டும், உரைநடையாக இருக்கட்டும், மருத்துவம், வானவியல், அதே மாதிரி கணக்கியல், கலைக்களஞ்சியம் என பல்வேறுபட்ட துறைகள்ல இந்த பாராசிய இலக்கிய வரலாறு விரிந்து பறந்து காணப்படுகிறது. இவற்றை பற்றிய செய்திகள்ல பின்பு பாராசிய இலக்கியம் சொல்லி நம்ம ஒரு பெரிய டாபிக் கொடுத்திருக்கிறோம். அந்த டாபிக்ல காணலாம். பாராசிய தேசம் மதுவிற்கும் மதுரமான பாடல்களுக்கும் புகழ் பெற்றது. சோ நம்மளுக்கு வினாக்கள் கேட்கலாம். எந்த தேசம் மதுவிற்கும் மதுரமான பாடல்களுக்கும் புகழ் பெற்றதுன்னா பாராசிக தேசம். காதலின் வளர்ப்பு பண்ணை உமர்கையாம் என்ற நறுங்கனி முதிர்ந்து பழுத்தது இங்கேதான். காதலின் வளர்ப்பு பண்ணை உமர்கையாம் என்ற நறுங்கனி முதிர்ந்து பழுத்தது என்பது இந்த பாராசிக தேசத்தில். இந்த தேசத்தில் தான், இந்த பாராசிக தேசத்தில் தான் பண்டைய புகழெல்லாம் இப்பொழுது மாய்ந்து விட்டது. ஆனால் இங்கிருந்த ரோஜா நறுமணத்தை இன்றும் உலகம் நுகர்ந்து இன்புற்று கொண்டிருக்கிறது. இன்றும் இங்கே விளைந்த காதல் மதுவை மனோபாவனையால் உலகம் பருகுகிறது. நமது அறியாமையை தெளிவித்து பயங்கரமான உண்மைகளால் நம்மை அச்சுறுத்துகின்ற தற்கால உலகத்தை இளைஞருக்குரியதாய் இனிய நறுமணம் கமழ்வதாய் உள்ள நூற்பிரதி ஒருபொழுதும் முடிவடையாதபடி நீண்டு விரிந்து கொண்டே செல்லும் இடம் ஏதேனும் உண்டென்று கனவு காணக்கூடுமானால் அந்த இடம் பாராசிய தேசம்தான் என்று கூறியவர் யாருன்னா வையாபுரி பிள்ளை. இலக்கிய உதயம் தொகுதி 4 பக்கம் 49 சொல்ற பாராசிய இலக்கியம் பற்றி இயல்புண்மையை ஈண்டு எண்ணி பார்க்கத்தக்கது. பாராசிய இலக்கியம் பற்றி இயம்பி உள்ளமையை ஈண்டு
எண்ணி பார்க்கத்தக்கது. இந்த பாராசிகத்துல ஆயிரக்கணக்கான கவிதைகளானது காணப்படுகிறது. சோ அதுதான் இந்த பாராசீகத்தினுடைய வரலாறாக, இலக்கிய வரலாறாக கூறப்படுகிறது. சோ ஷார்ட்டா பார்க்கணும்னா பாராசீகத்தினுடைய இலக்கிய வரலாறு கவிதை, புனைக்கதை, உரைநடை, மருத்துவம், வானவியல், கணக்கியல், கலைக்களஞ்சியம் என பல்வேறுபட்ட துறைகள்ல பாராசீக இலக்கியம் வரலாறு விரிந்து காணப்படுகிறது. இந்த பாராசீகத்தின் இலக்கிய வரலாறு பற்றிய செய்திகளை பாராசீக இலக்கியங்கிற டாபிக்ல நம்ம கடைசியா பார்க்கலாம். பேசிக்கா பார்க்கும்போது பாராசீக தேசம் என்பது மதுவிற்கும் மதுரமான பாடலுக்கும் புகழ் பெற்றது. காதலின் வளர்ப்பு பண்ணையாக இருக்கக்கூடியது பாராசீக தேசம். உமர்கயாம் என்ற நறுங்கனி முதிர்ந்து பழுத்தது இந்த பாரசீக தேசத்தில். இத்தேசத்தில் பண்டைய புகழ் எல்லாம் இப்பொழுது மாய்ந்து விட்ட போதிலும் இங்கிருந்த ரோஜா நறுமணத்தை இன்றும் உலகம் நுகர்ந்து இன்புற்று கொண்டிருக்கிறது. இங்கே விளைந்த காதல் மதுவை மனோபாவனையால் உலகம் பருகி கொண்டிருக்கிறது. நமது அறியாமையை தெளிவித்து பயங்கரமான உண்மைகளால் நம்மை அச்சுறுத்துகின்ற தற்கால உலகத்தை இளைஞருக்கு உரியதாய் இனிய நறுமணம் கமல்வதாய் உள்ள நூற்பிரதி ஒருபொழுதும் முடிவடையாதபடி நீண்டு விரிந்து கொண்டே செல்லும் இடம் ஏதேனும் உண்டு என்றால், கனவு காணக்கூடும் என்றால் அது பாராசீக தேசம்தான் என்று வையாபுரி பிள்ளை கூறுகிறார். எதுல கூறுகிறார்னா இலக்கிய உதயம் என்ற நூல்ல தொகுதி 4 பக்கம் 49. பாராசீக இலக்கியம் பற்றி இயம்பி உள்ளதை நாம் ஈண்டு எண்ணி பார்க்க தக்கக்கூடியதாக அமைந்துள்ளது. சோ அடுத்த மொழியை பார்த்தோம்னா அரபு மொழி. சோ இந்த அரபு மொழி குறித்த தகவலை அடுத்து ஒரு பயிற்சி வகுப்புல பார்ப்போம். சோ இன்றைய பயிற்சி வகுப்புல நம்ம பாராசீகம் சொல்லி பார்க்கும் பொழுது சிறிய பாயிண்ட் தான், சரிங்களா? இலக்கிய வரலாறு. சோ அது மட்டும் இல்லாம இந்த பாராசீக மொழி எவ்வாறு வளர்ந்தது, இந்த பாராசீக மொழியினுடைய வரலாறு, பாராசீக மொழியை குறித்த தகவல். சோ இதுதான் பேசிக்கா கொடுத்திருக்கோம், குறிப்பெடுத்துக்கோங்க. சோ அடுத்த அரபு மொழி குறித்த தகவலை காணலாம். நன்றி நண்பர்களே.